முற்காலத்தில் மகாபலி என்ற அசுர மன்னன் தன் தவ வலிமையால் மூவுலகையும் வென்று மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தான். அவன் பெருந்தன்மை மிக்கவனாக இருந்தாலும் கர்வம் அவன் கண்களை மறைத்தது. தேவர்களை வென்றதன் மூலம் கிடைத்த அதிகாரத்தை நிலைநாட்ட அவன் ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்தின் போது யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதாக அறிவித்தான். அவனது கர்வத்தை அடக்க மகாவிஷ்ணு ஒரு குள்ள பிராமண சிறுவனின் வடிவில் வாமனராக அவதரித்தார். கையில் ஒரு குடையுடனும் கமண்டலத்துடனும் யாகசாலைக்குள் நுழைந்த அந்த தெய்வீக சிறுவனை கண்ட மகாபலி, சிறுவனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு வாமனர், மன்னா, எனக்கு பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை. என் காலால் அளக்கும் 3 அடி மண் மட்டுமே வேண்டும் என்றார். இதை கேட்ட மகாபலியின் குரு சுக்கிராச்சாரியார், வந்திருப்பது சாதாரண சிறுவன் அல்ல, மகாவிஷ்ணுவே என்பதை உணர்ந்து தானம் அளிக்க வேண்டாம் என்று தடுத்தார். ஆனால் மகாபலியோ, நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் என்று கூறி தானம் அளிக்க ஒப்புக்கொண்டான். அவன் ஒப்புக்கொண்ட மறுகணமே வாமனர் பிரம்மாண்டமாக வளரத் தொடங்கினார். திரிவிக்கிரமனாக உருவெடுத்த அவர் ஓரடியால் பூலோகத்தையும் மறு அடியால் விண்ணுலகத்தையும் அளந்தார். மன்னா, 3வது அடியை எங்கே வைப்பது என்று அவர் கேட்க, தன் தவறை உணர்ந்த மகாபலி, இறைவா, இந்த உலகம் உனக்கே சொந்தம், 3வது அடியை எந்தலை மீது வையுங்கள் என்று கூறி அவர் முன் தலை வணங்கினான். அவனது பக்தியை மெச்சிய மகாவிஷ்ணு அவனுக்கு பாதாள லோகத்தை ஆளும் வரத்தை அளித்து அவனுக்கு நிரந்தரமான புகழை வழங்கினார். கர்வம் அழிவை தரும், ஆனால் பக்தி என்றும் காக்கும் என்பதே இக்கதை உணர்த்தும் நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.